ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோட் படம் ரிலீஸ் ஆகி இப்போது தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம கோட் படத்தோட லாஸ்ட்டில் வந்த கிளைமேக்ஸ் சீனையும் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனையும் பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. இந்த வீடியோ ஸ்பாய்லர் அலர்ட் ஃபார் கோட் மூவி. படத்தை பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த ஜீவன், எதுக்காக அவரோட அப்பாவையே கொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. விஜயும் அவரோட டீமுமான பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த், ஷாட்ஸ் அப்படின்ற ஒரு ரா ஏஜென்ட்டில் வேலை செய்வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் காந்தியும் அவரோட டீமும் ஒரு மிஷினுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஓமர் அண்ட் ராஜீவ் மேனன், அதாவது மைக் மோகன் தான் ராஜீவ் மேனன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யுரேனியத்தை ட்ரெயினில் கடத்திட்டு போவாங்க. காந்தியும் அவரோட டீமும் அவங்கள தடுக்கணும்னு சொல்லி அந்த ட்ரெயினையே பிளாஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. அண்ட் அந்த ட்ரெயினில் மைக் மோகனோட ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க அந்த பிளாஸ்டில் இறந்தும் போயிடுவாங்க. ஆனால் காந்திக்கு மேனனோட ஃபேமிலி அந்த ட்ரெயினில் இருந்தது தெரியாது. ஆனால் மேனனுக்கு மட்டும் உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் காந்தி அடுத்த மிஷினுக்கு பேங்காக்கு போவார். அப்படி போகும்போது அவரோட ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காந்தியோட பையனான ஜீவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டா மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நீ சேட்ஸில் இருந்ததுனால தான் என் குழந்தை இறந்து போயிட்டான் அப்படின்னு ஸ்னேகா சொல்லி என் குழந்தைய கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை விட்டுட்டு தனியாக போய் வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா 16 வருஷம் கழித்து காந்தியை காட்டுவாங்க. வயசெல்லாம் ஆகிடுது. அண்ட் சேட்ஸ் டீமோட லீடரான நசீர் வந்து ரஷ்யாவில் சேட் சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் வேலை இருக்குது, நீ ஒரு வீக் மட்டும் போய் ட்ரெயின் பண்ணிட்டு வா அப்படின்னு காந்தியை அனுப்புகிறாரு. அந்த இடத்துல ஒரு ரவுடி கேங்கில் இறந்து போன ஜீவனை பார்த்து காந்தி ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து ஜீவனையும் கூட்டிட்டு வந்துடுவார் சென்னைக்கு. ஆனால் காந்திக்கு தெரியாது அது ஜீவன் இல்லை, சஞ்சய் அப்படின்னு. சஞ்சய்னா யாரும் இல்லைங்க, மைக் மோகனோட பையனை ஸ்டார்டிங்லேயே இறந்துருவார். அவரோட பேரை தான் வச்சு கூப்பிடுவார் மைக் மோகன். ஜீவன்யா இந்த மாதிரி தன்னுடைய அப்பாவே கொல்லணும்னு நினச்சி மாறி இருப்பானா, சின்ன வயசுலேயே ஜீவனை கடத்திட்டு வந்துடுவாங்கல்ல, அப்போது அந்த சின்ன பையனுக்கு பயத்தை மட்டுமே காமிச்சு எல்லாத்தையும் மறக்க வச்சிருவாங்க. அவனுக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது, ஏன்னா அவன் சின்ன பையன்ல. அந்த நேரத்தில் மைக் மோகன் வந்து நல்லவன் மாதிரி ஜீவனை காப்பாற்றுவான். அதனால தான் ஜீவன் மைக் மோகனை அவனோட ஒரிஜினல் அப்பாவாக பார்க்குற மாதிரி காமிச்சு இருப்பாங்க. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறமா ஜீவனோட வில்லனிசம் ஆரம்பித்து இருக்கும். எனக்கு பர்சனலாக காந்தியோட கேரக்டரை விட ஜீவன் கேரக்டரை தான் பிடிச்சி இருந்தது. ஏன்னா ஜீவன் கேரக்டரில் தளபதி மிரட்டி இருப்பார். அதுலேயும் மெயினாக ஹீரோயினை கொலை பண்ணுற சீனும் அண்ட் அஜ்மலை கொலை பண்ணுற சீனும் சும்மா வேறு லெவலாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எந்த தளபதியாக பிடிச்சிருக்கு, தளபதியா இளைய தளபதியா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த லைக்கையும் கொட்டி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் காந்தி துப்பாக்கியை வச்சு ஜீவனை கொல்ற மாதிரி காமிச்சு இருப்பாங்க. ஜீவன் தான் இறந்துட்டானே, அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா படத்தோட லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீனுன்னு ஒன்று போடுறாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் 2 ஜீவனை காட்டுறாங்க. அதாவது க்ளீன் சேவ் பண்ணியிருக்க ஒரு ஜீவனும் அண்ட் படம் ஃபுல்லாக இருந்த ஜீவனும் காட்டுறாங்க. நமக்கு என்ன தோணுது, ஜீவன் தான் செத்துட்டானே, இப்போ எப்படி உயிரோடு இருக்கான், அதுவும் 2 ஜீவன் இருக்கானே அப்படின்னு தானே. ஆனால் உண்மையாகவே ஜீவன் உயிரோடு தாங்க இருப்பான். அது எப்படி ப்ரோ, காந்தி தான் ஜீவனை நெத்தி பொட்டில் வச்சு சுற்றுவாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க டேரக்டர் வெங்கட் பிரபு அவரோட வேலையை காமிச்சு இருக்காரு. குளோனிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. குளோனிங்னா நம்மளை போலவே ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஜே சூர்யா நடித்த வியாபாரி படத்தில் 2 எஸ்ஜே சூர்யா இருப்பாங்களே, ஆஃபீஸில் ஒரிஜினல் எஸ்ஜே சூர்யாவும் வீட்டில் க்ளோன் எஸ்ஜே சூர்யாவும் இருப்பாங்களே, அந்த கான்செப்ட் தான் இந்த படத்துலையுமே காமிச்சு இருக்காங்க. அப்போனா காந்தி ஒரு க்ளோனை தான் கொண்டு இருக்காரு, ஒரிஜினல் ஜீவன் உயிரோட தான் இருக்கா. அண்ட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் க்ளீன் சேவ் பண்ணியிருக்க ஜீவன் தான் ஒரிஜினல் ஜீவன். அதுக்கப்புறமா அந்த ஜீவன் ஒரு லேபுக்கு உள்ளே போகிற மாதிரி காமிச்சு இருப்பாங்க. 3ஆவதாக ஒரு ஜீவன் 70% க்ளோன் ஆகி இருக்கா மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் கோஸ்ட் வெர்சஸ் ஓஜி வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்றதையுமே போட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த குளோனிங்கிற கான்செப்ட் ஜெமினி மேன் படத்தோட பேஸை வச்சு தான் கிளியர் பண்ணி இருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு. ஏற்கனவே இந்த படம் டிஏஜிங் கேரக்டரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதே ஜெமினி மேன் படத்தோட
ரீமேக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஜெமினி மேன் படத்தில் வில் ஸ்மித்தை சாகடிக்க வில்லன் சைடில் வில் ஸ்மித்தோட க்ளோனை உருவாக்கி அவரை சாகடிக்க பார்ப்பாங்க. அதுவுமே டீஏஜிங் பண்ணப்பட்ட ஒரு வில் ஸ்மித்தை தான் காமிச்சு இருப்பாங்க. அந்த கான்செப்டை தான் இங்கேயுமே கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு. சரி, கோட் வெர்சஸ் ஓஜி நடக்குமா நடக்காதா அப்படின்றத சொல்லிடுறேங்க. கோட் பட கிளைமேக்ஸில் அப்போவே ஜீவன் செத்துட்டான்னு முடிச்சு இருந்தா ஓகே, படம் சாட்டிஸ்ஃபைடாக ஆயிருக்கும் ஆடியன்ஸுக்கு. இவங்க சீக்வல்னு போட்டு படத்தோட கதையே மாற்றிட்டாங்களே. அதே மாதிரி இந்த கோட் படம் 3 hour 40 நிமிஷம் கதையாம். ஆனால் அவ்வளோ லென்த்தான ஸ்டோரியை நம்ம தேட்டரில் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸை கட் பண்ணிட்டாங்களாம். ஆனால் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது ஃபுல் கதையும் வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரிஜினல் ஜீவனை படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயே காட்டி இருப்பாங்க. மைக் மோகன் க்ளோன் ஜீவன் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது லேபில் இருந்து தான் வருவார். அந்த இடத்துல ஒரிஜினல் ஜீவன் போட்டுட்டு இருந்த ஆரஞ்சு லேப் ட்ரெஸ்ஸை மட்டும் காமிச்சு இருப்பாங்க. ஆனால் ஃபேஸ் தெரியாது. இந்த சீனை 2வது படம் பார்க்கும்போது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஒரிஜினல் ஜீவனை படத்தோட செகண்ட் ஹாஃப்லேயே காட்டுற மாதிரி இருந்ததான். ஆனால் நம்ம தளபதி விஜய் தான் ஆடியன்ஸுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு பார்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா கோட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு அப்புறமா தான் உண்மையாகவே கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே லியோ 2 வருமா வராதா அப்படின்னு தெரியாமல் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் கோட் 2 வருமா வராதா அப்படின்றத வேற குழப்பி விட்டாங்க. மேபி 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமா விஜய் படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆடியன்ஸான நம்மளுக்கும் அதுதானே ஆசை. அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கோட் படத்தோட கிளைமேக்ஸ் சீனும் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.